அனைவருக்கும் வணக்கம். நத்தத்தை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நத்தத்தை பற்றி இன்னும் சில தகவல்களை பார்ப்போம். இப்போ நத்தத்தில் அந்த காலத்தில் நத்தத்தில் எவ்வளோ சென்ட்டுக்கு பட்டா வழங்கலாம் அப்படின்னா, நத்தத்தில் கிராமத்தில் 3 சென்ட் நிலத்துக்கு பட்டா வழங்கலாம். நகரத்தில் 2.5 சென்ட் நிலத்துக்கு நத்தத்தில் பட்டா வழங்கலாம். மாநகரத்தில் 2 சென்ட் நிலத்துக்கு தான் பட்டா வழங்க முடியும். இன்றைக்கி எப்படின்னா 1 சென்ட்டு 435.6 சதுர அடிக்கு பட்டா வழங்கலாம். 3 சென்ட் 1300 சதுர அடிக்கு பட்டா வழங்கலாம். நத்த அடங்கலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சர்வே நம்பர், அது ரயத்துவாரி மனையா அரசு புறம்போக்கா அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து பரப்பளவு இருக்கும். அடுத்து தீர்வை வரி இருக்கும். பட்டாதாரர் பெயர் இருக்கும். அப்புறம் குறிப்பு காலத்தில் அரசு புறம்போக்கா இருந்தால் என்னென்ன அப்படிங்கிறது இருக்கும். இப்போ பாதை, வண்டி பாதை, பூஸ்திதி பாதை, அந்த மாதிரி அரசுக்கு ரோடு, சாலை, மயானம், அந்த மாதிரி குறிப்பு காலத்தில் அரசு புறம்போக்கு இடத்துல என்ன இருக்குங்கிறது இருக்கும். அதே சிட்டாலை, நத்த சிட்டாலை என்னென்ன இருக்கும் அப்படின்னா, வரிசைப்படி 1, 2, 3ன்னு பட்டா நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் பட்டாதாரர் பெயர், பரப்பு, தீர்வைனா வரி, இதெல்லாம் இருக்கும். இவ்வளோதான் நத்தத்தை பற்றின விவரம். இதுதான். இப்போ ஏ ரிஜிஸ்டரில் ஒரு சில வேர்டு இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவதானம் அப்படின்னா கோயில் பயன்பாட்டுக்காக தானம் செய்யப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்லலாம். கிராம தானம் அப்படின்னா கிராமத்தோட பொது பயன்பாட்டிற்காக பயன்படுற நிலம் அப்படின்னு. இனாம்தாரி அப்படின்னா பொது பயன்பாட்டிற்காக தனது நிலத்தை தானமாக கொடுக்குறது. இப்போ வசதியாக இருக்கவங்க பொது பயன்பாட்டிற்கு தன்னோட நிலத்தை தானமாக கொடுக்கறதுக்கு பேர் இனாம்தாரி அப்படின்னு அர்த்தம். இலாக்கா அப்படின்னா துறை. நஞ்சை அப்படின்னா அதிகமான பாசன வசதி உடையது அப்படின்னு பேர். இப்போ புஞ்சி அப்படின்னா பாசனம், மழையை நம்பி இருக்கிறது. குத்தகை அப்படின்னா நிலத்தை பயன்படுத்துகிற உரிமையை குறிப்பிட்ட காலத்திற்குள் வாடகை செலுத்தி அந்த நிலத்தை பயன்படுத்திக்கிறது. அது நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கும். தேங்க்யூ.